Hi everyone, Assalamu alaikum, welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிட்ஸ் ஃபேவரட்னு கிடையாது, அடல்ட்ஸ் ஃபேவரட்டும் கூட. ரொம்ப டேஸ்டியான பால் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பால் பன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் வந்து அரை கப்பு வந்து தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ அது கூட நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆப்பசோடா மாவும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணும் போது அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக்கிங் சோடாவும் தயிரும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி வந்து நொரையாக வரும். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே விட்டுருங்க. 1 மினிட்டுக்கு அப்புறம் நான் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் சுகர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் வந்து 1 கப்பு மைதா சேர்க்குறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிரில் உள்ள தண்ணியே வந்து போதுமானதாக இருந்தால் தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி பத்தாமல் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டிக்கி டோக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். இந்த சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிணையக்கூடாது. நல்லா வந்து கையில் வந்து ஒற்ற அளவுக்கு பிசுன்னு இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து டோவை வந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் டோ. பார்த்திங்கன்னா எப்படி பிசுன்னு இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை 1 மணி நேரம் வந்து விட்டுருங்க. நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பால் பன் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து நான் 1 கப் சுகர் எடுக்கிறேன். 1 கப்பு மைதா மாவுக்கு வந்து 1 கப் சுகர் சேர்க்கணும். அரை கப்பு தண்ணி. 1 கப் சுகருக்கு வந்து 1/2 கப் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் வந்து கரையிற அளவுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணால் போதும். சுகர் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் சுகர் சிரப் ரெடி. இது வந்து இந்த ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு சுகர் கரைஞ்சி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுகர் சிரப் வந்து எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான் சுகர் சிரப் ரெடி ஆயிடும். இப்போ பார்த்திங்கன்னா சிரப் வந்து ரெடி ஆயாச்சு. இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடுங்க. இப்போ 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோ. இதை வந்து நான் கையை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்கள் பால் பன் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக வரும். அதனால் நல்லாவே பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் வந்து நம்ம பீட் பண்ண எவ்வளோ ஸ்மூத்தாக வருது. அந்த மாதிரி வந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் பால் பன் வந்து சூப்பராக வரும். இது இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. இது இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆயாச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஆயில் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணும் போது நல்லா லோ பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கையில் வந்து தண்ணியை நனைச்சிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு நல்ல குட்டியாக வந்து உருண்டையாக அதில் வந்து போட்டு எடுங்க. சின்னதாகவே போடுங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே வந்து பொரியும் போது பெருசாக வந்துடும். அதுவே மேலே வந்துடும். நம்ம எதுவுமே வந்து எடுத்து விடவே தேவையில்லை. அதுவே வந்து மேலே வந்துடும் எண்ணெயில் போட்ட உடனே. ஃப்ளேமை வந்து எப்போவுமே நம்ம லோவில் வச்சு தான் பொரிக்கணும். இல்லாட்டி கருகிரும், உள்ளே வேகவே வேகாது. அதனால் லோவில் வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோவாக கலர் மாறும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு தான் நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கணும்.
சூடாக சேர்த்தோம்னா நல்லா சுகர் சிரப்பை வந்து உறிஞ்சிரும், சாப்பிடவே முடியாது, ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. சுகர் சிரப்பும் கூல் ஆயிடுச்சு, பால் பன்னும் கூல் ஆயிடுச்சு. இது இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வைங்க போதும், ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆயாச்சு. இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான பால் பன் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.